சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார், சிரித்து புறம் எரித்தாருங்கிறான். இந்த முப்புறம்னா என்ன? கதை இருக்கு, அதுக்கு நிறைய இருக்கு. 3 பேர் இருந்தா தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை, அப்படியே போய் ஒரு ஊர்ல உட்காருவான், ஊர் அழிஞ்சு போயிரும். சிவபெருமான் இந்த 3 பேரையும் வெல்ல வேண்டும் என்று எண்ணினார். எல்லா கருவிகளும் வந்தன, வேதங்கள் துணைக்கு வந்தன, பிரம்மதேவர் வந்தார், திருமால் வந்தார், மேருமலை வில்லாக வளைக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, நம்மெல்லாம் துணையா போறதுனாலதான் சிவபெருமான் இதை சம்ஹாரம் செய்ய போகிறார், அழிக்க போகிறார்னு எல்லாருக்கும் நினைப்பு. சிவபெருமான் பார்த்தார், எதையும் பயன்படுத்தல, லேசா சிரிச்சார், முடிஞ்சு வச்சு, எரிஞ்சு வச்சு. இது என்னங்கிறீங்க? முப்புறம்னா திருமூலர் சொல்றார், அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன். அப்புன்னா தண்ணி, கங்கையை தாங்கிய செஞ்சடை. அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமைதான் சொன்னா அந்த ஆள் முட்டாள், மன்னிச்சுக்கிடுங்க, அன்பார்லிமெண்டரி. நான் என்ன பண்றது? திருமூலர் சொல்லி இருக்கிற போது நான் என்ன பண்றது? முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மலகாரியம், அப்புறம் எய்தமை ஆரறிவாரே. 3 மலங்களையும் எரித்து விட்டான், ஆணவம், கண்மம், மாயை. பெரிய சைவ சித்தாந்தன் திருமந்திரம். சைவ சித்தாந்த நூற்கள் வருவதற்கு முன்னால் வந்த நூல் திருமந்திரம். கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் வந்த நூல் திருமந்திரம். நிறைய செய்திகள் அதுக்கு. பிள்ளையாரை பற்றி ஒரு வார்த்தை கூட திருமந்திரத்தில் கிடையாது. 5 கரத்தனை, ஆனைமுகத்தனை, இந்தி நிலம்பிரை, போலுமயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்பது திருமந்திரத்தின் இறைவணக்க பாடல் என்று பின்னால் சேர்க்கப்பட்டதே தவிர இந்த பாட்டு கிடையாது சார். அதுல சேக்கிழார் சுவாமி சொல்கிறார், ஒன்றவன் தானே என்று தொடங்கினார். திருமந்திர தொடக்கமே ஒன்றவன் தானே. இது பின்னால வந்தால் யாரோ பிள்ளையாருக்கு ஒரு காப்பு செய்யுள் வைக்கணுமேன்னு இதை கொண்டாந்து வச்ச. இது பாட்டு நல்லா இருந்ததுனால நாம் ஏற்றுக்கொண்டோம். நல்லா இருக்கு பாட்டு, அப்புறம் நமக்கு என்ன, ஏற்றுக்கொண்டோம். 3000 பாட்டுல எங்கேயும் விநாயகரை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது திருமந்திரத்துல. ஏன்? விநாயக வணக்கம் வர்றதுக்கு முன்னால் வந்த நூல் திருமந்திரம். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு முன்னால் வந்த நூல் திருமந்திரம். ஒரு கணக்கு சரியாக இருக்குமானால் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் வந்த நூல். அதுக்கு முன்னால எப்பன்னு எனக்கு சொல்ல தெரியல. திருமந்திரம். ஏன் மந்திரம்னு பேர் வச்சாங்க? அதுக்கு ஏன் திருமந்திரம்னு பேர் வச்சான்? நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. ஆணை நமதே என்ன மாதிரி அவர் வாயிலிருந்து வந்த மறைமொழிகள். ஏன் தெரியுமா மந்திரம்னு பேர் வச்சாங்க? பாருங்க, எந்த பாட்டை வேணாலும் எடுத்துங்க, புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணி பாருங்க, ஒவ்வொரு வரியிலையும் 12 எழுத்து இருக்கும். போய் எண்ணி பாருங்களேன். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எளிமையான பாட்டு. சிவ சிவ 4 அச்சா, என் கி ல இரு விட்டுருங்க, தீ வி நை யா ல இரு விட்டுருங்க. புள்ளி எழுத்த விடணும் இல்ல, புள்ளி எழுத்த விட்டுட்டு எண்ணி பாருங்க, எல்லா வரியிலையும் 12 எழுத்துத்தான் வரும். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. இந்த பாட்டுக்கு இன்னொரு நயம் என்ன தெரியுமா? எத்தனை சிவ இருக்கு பாருங்க. சிவ சிவ 2 அச்சா, சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். அடுத்த வரி, சிவ சிவ என்ன தீவினை மாளும், சிவ சிவ என்ன தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன. எத்தனை சிவ ஆச்சு? 8 ஆச்சு. சிவகதி தானே, அங்க ஒரு சிவ 9 ஆச்சு. இந்த பாட்டை 12 முறை சொன்னா 12 9 108 முறை சிவநாமன் சொன்ன அர்த்தம். அதனால 9 9 9 12 9 108. சிவன்னா என்ன அர்த்தம்? சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி. மனமொத்த தம்பதிகளை பார்த்தா சக்தியவும் சிவத்தையும் பார்த்தாப்புல இருக்குமா? சிவ 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 5 எழுத்துக்கு அர்த்தம் சொன்னவர் திருமூலர். ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணுமே. குருவாயூரப்பன் கோயில், ஒரு சிறு பையன், இந்த உட்கார்ந்து இருக்கிற பையன் மாதிரி ஒரு நல்ல பையன். இந்த பையன் என்ன செய்யறான்? குருவாயூரப்பன் கோயில்ல வந்தா குருவாயூரப்பனை விடாம சுத்துறது. இந்த பையனுக்கு பசிச்சுது. எதிர்த்தாப்புல ஒரு கடை, வாழைப்பழ வியாபாரம். 10 வாழைப்பழத்தை எடுத்துட்டான், திருடிட்டான்.
உண்மை. சாப்பிட்டான். கடைக்காரனுக்கு சந்தேகம், என்னடா கொஞ்சம் குறைகிறாப்புல இருக்கே. மறுநாள் பார்த்தா இந்த பையன் மறுநாளும் 10 பழம் எடுத்து சாப்பிட்டுருக்கான். 3ஆனத்தும் சாப்பிட்டான், 4ஆனத்தும் சாப்பிட்டான். 5ஆம் நாள் கடைக்காரனுக்கு புரிஞ்சே வச்சு யாரோ எடுக்கிறாங்க. 5ஆம் நாள் உள்ளே இருந்து எட்டி பார்த்தா இந்த பையன் எடுக்கிறத கண்டுபிடிச்சுட்டான். கையும் களவுமா பிடிச்சிட்டான். 10 பழத்தை இந்த பையன் எடுக்கிறவது பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே ஏண்டா ஏண்டா எடுத்து, பசிச்சுது எடுத்தேன். அப்படியா, உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறேன். என்ன தண்டனை? குருவாயூரப்பன் கோயில 100 முறை சுத்தி வா. தண்டனை பார்த்தீங்களா? தண்டனைக்கு தண்டனை. பகவானுக்கு திருவீதி வலம் வந்தாப்பல் ஆயிப்போச்சு. வலம் வர்றது புண்ணியம் இல்லையா? அந்த கடைக்காரர் ரொம்ப நல்லவன். 100 முறை சுத்து, பெருமானை வலம் வா 100 முறை. நீ 100 முறை ஒழுங்கா வர்றியான்னு நான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவன் குறைச்சல வந்துடப்படாது இல்ல, வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். வர்ற பொழுது பையன் தெரியுது, திரும்பி போற பொழுது பின்பக்கம் குருவாயூரப்பன் தெரியுது. என்னடா இது, கண்ணு என்னமோ தப்பு பண்ணுதே. வர்ற பொழுது பையனுடைய தோற்றம், பின்பக்கம் பார்த்தா குருவாயூரப்பன் தோற்றம். பெருமானே இது என்னன்னு கேட்டான். குருவாயூரப்பன் சொன்னாரு, ஒண்ணுமில்ல, இந்த பிள்ளை 10 பழத்தை எடுத்து 5 பழத்தை எனக்கு வச்சுட்டு 5 பழத்தை அவன் சாப்பிட்டான். தண்டனை ஆளுக்கு பாதி. வர்ற பொழுது அவன், போற பொழுது நானா. இப்ப என்ன புரியுது? இந்த பிள்ளை சாப்பிட்டது அவனுக்கு போய் சேருது. யாருக்கு போய் சேருது? குருவாயூரப்பனுக்கு போய் சேருது. குருவாயூரப்பனை சாப்பிட்டான் இல்ல, வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்டான். கடவுளுக்கு நீங்க படைச்சது உங்களுக்கு வந்து சேருது, உங்களுக்கு படைச்சது கடவுளுக்கு போய் சேருது. திருமூலர் ரொம்ப அழகா இதை சொன்னார், ஒரு வேறுபடுத்தி காமிச்சார். அதுக்கு நான் வழக்கமா ஒரு செய்தி சொல்றது உண்டு, அதை இப்ப திரும்ப சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவரு பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் அபிஷேகத்துக்கு அனுப்பிச்சார். 1000 வாழைப்பழம். அவரால் போக முடியல, முக்கியமான போர்டு மீட்டிங். அவர் தான் எம்டி. என்ன செய்வார்? கணக்க பிள்ளைய கூப்பிட்டு 1000 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு போய் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வா. கணக்க பிள்ளை எடுத்துக்கிட்டு போனார். மடத்துக்குளம் தாண்டிட்டார். அந்த காலத்து மாட்டு வண்டி, பழம், வண்டிக்காரன், கணக்க பிள்ளை, அவ்வளவுதான். மடத்துக்குளம் தாண்டி பார்த்தா ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு என்ன பிணின்னு தெரிஞ்சு போச்சு. நோய் இல்ல, பிணி. நோய் வேறு, பிணி வேறு. நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப வரும். இப்ப நோய்க்கு மருந்து கொடுத்தாலே சமயத்தில் போக மாட்டேங்குது. டாக்டர் அழகப்பா அழகா சொல்லுவார், உங்களுக்கு நோய் வந்தால் டாக்டரை போய் பாருங்கள். ஏன்? டாக்டர் பிழைக்க வேண்டும். டாக்டர் மருந்து சீட்டு எழுதி தருவார். மருந்து கடையில் சென்று மருந்து வாங்குங்கள். ஏன்? மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும். மருந்தை சாப்பிடாதீர்கள். ஏன்? நீங்கள் பிழைக்க வேண்டும். டாக்டர் அழகப்ப செட்டியார் அந்த காலத்தில் சொன்னது. அப்போ நோய்க்கு கூட சமயத்தில் மருந்துக்கு மீறி வருது, திரும்ப வருது. பொதுவா என்ன? நோய்க்கு மருந்து கொடுத்தால் போய்விடும், பிணிக்கு மருந்து கொடுத்தால் போகாது. பிணின்னா என்ன? 2 பிணி. உடம்புக்கு 2 பிணி, ஆன்மாவுக்கு 1 பிணி. உடம்புக்கு 2 பிணி என்ன? ஒன்று பசிப்பிணி. காலையில் 5 மணிக்கு வரும், ஒரு காப்பியை ஊத்துவோம், சரியா போயிடும். 8:30 மணிக்கு திரும்ப வரும். கிருஷ்ணா ஸ்வீட்டில் போய் ஒரு மைசூர் பாகு வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்றோமா இல்லையா? அப்புறம் இட்லி சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். திரும்ப அதோட விட்டு போச்சா மத்தியானம் 1 மணிக்கு திரும்ப வரும், சாயந்தரம் 4 மணிக்கு வரும், ராத்திரிக்கு வரும். சில பேருக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது வந்துகிட்டே இருக்கும். தப்பானது பூரா வாய் வழியா வயிற்றுக்குள்ள போய் வைத்த கெடுக்கும், தப்பானது பூரா கண்ணு வழியா மனசுக்குள்ள போய் மனசையும் கெடுக்கும். பார்க்கிறோமா இல்லையா? அன்னைக்கு அப்படி ஆகி போயிடும். பிணின்னு பேரு, பசிப்பிணி. 2வது என்ன? சோர்வு பிணி. சோர்வு பிணின்னா என்ன? களைப்பா இருக்கும், தூங்குவோம். நாளைக்கும் களைப்பா இருக்கும், தூங்குவோம். இது உடலுக்கு. ஆன்மாவுக்கு ஒரே பிணி, பிறவி பிணி. இவனுக்கு என்ன பிணின்னு தெரிஞ்சு வச்சு கணக்க பிள்ளைக்கு மயக்கம் போட்டு கிடக்கிறான். பசி பிணி. கொடுக்கணும், ஒன்னும் கிடையாது. பழனி ஆண்டவனுக்குள்ள 1000 வாழைப்பழம் கிடக்கு. என்ன செய்யலாம்? கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாம் தீர்மானம் பண்ணிவிட்டான். வாழைப்பழத்தை எடுத்தான், ஒரு பழத்தை உரிச்சு வாயில வச்சான். ஆன்னு வாயை திறந்தானே, சாப்பிட்டான். 2வது பழத்தை உரிச்சு வச்சான், கண்ணை திறந்தான். 3வது பழம் சாப்பிட்டான், தலையை தூக்கினான். 4வது பழம் சாப்பிட்டான், சாஞ்சி உட்கார்ந்தான். 5வது பழம் சாப்பிட்டான், எந்திரிச்சு நின்னான். 6வது பழம் சாப்பிட்டான், நன்றி போதும்ட்டு போயிட்டான்.
பழம் கொடுத்தாத்தான் போதும்பா, பணம் கொடுத்தா பத்தாதும்பா. வயிற்றுக்கு மட்டும் போதும்ன்றான். பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேணும் 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 வேணும். இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி செல்லாத ஒரே இடம் பணம் தான். சேர சேர இன்னும் சேரணும் போல இருக்கும். போயிட்டான். மிச்சம் 994 வாழைப்பழம் பழனி ஆண்டவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் ஆயிற்று. இந்த கோயம்புத்தூர் பணக்காரர் நிம்மதியா தூங்குறார். கனவுல பழனி ஆண்டவன் போய் நிற்கிறான். பழனி ஆண்டவன் கனவுல வருவானா? சத்தியமா வருவான். நீங்க நினைச்சு படுங்க, சத்தியமா வருவான். வரலன்னா என்ன தெருவில் விட்டு அடிங்க. சத்தியம். நீங்க நினைச்சு படுத்தீங்கன்னா காட்சி கொடுப்பான். வள்ளற் பெருமான் அழுதார் இல்ல, பன்னேரும் ஒளியடியார் பரவி வாழ்த்தும் பாதமுதர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணை ஈதோ. விண்ணேறும் அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு பொருள் தணிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. கனவுல பார்த்தா கூட என் கண்ணு பற்றும்னா கனவுல காட்ட மாட்டேங்கிறேன். கனவுல காட்சி கொடுத்தார் பழனி ஆண்டவன். பணக்காரர் கேட்டார், அபிஷேகம் எல்லாம் ஒழுங்கா ஆச்சா? எல்லா வாழைப்பழமும் பஞ்சாமிர்தமாகி உனக்கு அபிஷேகம் ஆயிற்றா? அவன் சிரிச்சான். பெருமானே என்ன வேணும்? நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்ததுன்ட்டு மறைஞ்சிட்டான். என்ன 1000 வாழைப்பழம் அனுப்பிச்சேன்? இந்த கணக்கப்புள்ள அயோக்கியம் 994 வித்திருக்கான். அப்படித்தானே மனசு சொல்லும். பணம் வேணும்னா நம்மள்கிட்ட கேட்டிருக்கலாமே, வித்திருக்க வேண்டாமே. காலையில கணக்கப்புள்ள 10 மணிக்கு வர முதலாளி அவரை பார்த்து ஒரு பாய்ச்சல் பாய, ஏன் என்ன ஆச்சு? எத்தனை வாழைப்பழம் அபிஷேகத்துக்கு போயிற்று? நீ பண்ணது தப்பு இல்லையா? எத்தனை வாழைப்பழம் பகவானுக்கு போயிற்று? அவர் தவிச்சு போனார். கணக்கப்பிள்ளை யாரா சொல்லி இருப்பான்? 6 வாழைப்பழத்தை சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான். கணக்கப்பிள்ளை நானும் வண்டிக்காரன் தான் இப்பத்தான் வர்றான். எவன் சொல்லி இருப்பான்? எவன் எல்லா இடத்திலையும் இருப்பானோ, எவன் கண்ணை மறைக்க முடியாதோ, ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் எவனோ அவன் சொல்லி இருப்பான்னு நினைக்கிற அளவுக்கு கணக்கப்பிள்ளைக்கு பக்தி கிடையாது. என்ன பண்ணுவாரு? யாரு சொல்லி இருப்பா? முதலாளி கேட்கிறார், எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம்? முதலாளி அதுல பாருங்க, பரவாயில்ல எனக்கு தெரியும், 994 வாழைப்பழத்தை வித்திருக்க, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே. என்ன முதலாளின்னு நான் இந்த ஆளு. பெருமான் வந்து ராத்திரி சொல்லிவிட்டாரு, அனுப்பின 6 வாழைப்பழம் வந்ததுன்னு. கணக்கப்பிள்ளைக்கு கண்ணீர் வந்துருச்சு. பரவாயில்ல அலாதீரும், இனிமே ஒழுங்காயிரும். இவர் சந்தேகத்திலே கோட்டை கட்டி விட்டாரு. கணக்கப்பிள்ளை சொன்னாரு, இல்ல முதலாளி, அபிஷேகம் பண்ணன 994 வாழைப்பழம் வந்ததா சொல்ல மாட்டேங்கிறான். ஏழைக்கு கொடுத்த 6 வாழைப்பழம் வந்ததா ஒத்துக்கிறான். ஏழைக்கு என்ன பேரு? நடமாடுங்கோயில்னு பேரு. பழனி ஆண்டவனுக்கு என்ன பேரு? படமாடுங்கோயில்னு பேரு. ஒரு படத்தை வச்சுத்தானே கும்பிடுறான். நமக்கெல்லாம் என்ன பேரு? நடமாடுங்கோயில். கணக்கப்பிள்ளை, எங்க அப்பா உள்ள ஒரு புஸ்தகம் வச்சிருக்காரு, இன்னைக்கு தான் படிச்சேன், இந்த அதை எடுத்துக்கிட்டு வர்றேன். முதலாளி ரொம்ப உயர்ந்த சான்றோர், இல்லைன்னா அவர் கனவுல வருவார் ஐயா. பழனி ஆண்டவன் வரணும்னா அந்த ஆளு எவ்வளவு காலம் பாக்கியம் பண்ணி இருக்கணும். வந்து எடுத்து பார்க்கிறார், திருமூலர் திருமந்திரம். படமாடுங்கோயில் பகவற்கொன்றியில் நடமாடுங்கோயில் நம்பர்கதாகா. அவனுக்கு அனுப்பின 994 வாழைப்பழம் இந்த மனுஷனுக்கு வந்து சேரல. நடமாடுங்கோயில் நம்பர்கொன்றியில் படமாடுங்கோயில் பகவற்கதாமே. நடமாடுங்கோயிலுக்கு கொடுத்த 6 வாழைப்பழம் வந்துச்சுன்னு படமாடுங்கோயில் ஒத்துக்குது. அப்படியா? இனிமே எல்லாருக்கும் சாப்பாடு போடும். 2 தானம், ஒன்னு அன்னதானம், இன்னொன்னு ஞானதானம். 2ம் பண்றார் கிருஷ்ணன். ஒரு பக்கம் அன்னதானம், ஒரு பக்கம் ஞானதானம். பெரிய பாக்கியம் இல்லையாது? திருமூலர் திருமந்திரம். சக்கரவர்த்தி தவராஜ யோகி என்னும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. தாயுமான சுவாமி. திருமூலர் வரலாறு என்ன, திருமந்திரம் என்ன சொல்லுது, சுருக்கமா சொல்லிடுவோம். திருமூலர் மதுரையில் வாழ்ந்தவர். சுந்தரநாதர்னு பேரு. அது அவர் சொல்றார், சுந்தரன் ஆகம சொல்மொழிந்தானே. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் பாட்டு படிச்சிருக்கேன். 3000ம் படிக்கல. அதுக்கு பகவான் என்னைக்கு எனக்கு தலையெழுத்து கொடுக்க போறாரோ எனக்கு தெரியல. அவன் கொடுத்தா தானே கிடைக்கும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வீட்டு வேலைக்காரன் 24 இட்லி சாப்பிடுறான்.
4 இட்லி சாம்பார் தொட்டு சாப்பிட்றான், 4 இட்லி ஜீனியை தொட்டு சாப்பிட்றான், 4 இட்லி சட்னி தொட்டு சாப்பிட்றான், 4 இட்லி பெண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றான், 4 இட்லி முதலாளியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றான். முதலாளி 2 கோதுமை தோசை சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு. நான் என்ன பண்றது? வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. நமக்கு என்னைக்கு தலைகளுத்தோ அப்ப மிச்சத்தை படிக்கலாம். அற்புதமான பாட்டு. சுந்தரன் ஆகம சொல்மொழிந்தானே. மதுரையிலே சுந்தரநாதர் வாழ்ந்தார். படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. கைலாசத்துக்கு போனார். சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர் நந்தியம்பெருமான். நந்துதல்னா பற்று அற்றவர். நந்தின்னு சிவபெருமானுக்கே பேரு. நந்தியம்பெருமானுக்கும் பேரு, சிவபெருமானுக்கும் பேரு. என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே திருமூலர். நந்தியம்பெருமான் போய் படிக்க உட்கார்ந்தார். எத்தனை பேர் படிச்சாங்க அப்போ? இன்னைக்கு ஏகப்பட்ட ஆட்கள் நம்ம ஊர்ல ஒவ்வொரு வகுப்புலையும் படிக்கிறாங்க. பழைய காலத்துல எத்தனை பேர் படிச்சாங்க? 8 பேர் படிச்சாங்களாம். நந்திகள் 4வர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். நந்திகள் 4வர், சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமே. பதஞ்சலியார், வியாக்கிரபாதர், சிவயோக முனிவர் 4, தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய 4 பேர். 8 பேர் படிச்சோம். பாட்டு இருக்கு திருமந்திரத்துல. 8 பேர் படிச்சதுக்கு அப்புறமா இந்த படிப்பின் பலன் என்ன? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெடில். ஆலயத்துக்கு போகணும், கடவுளை பார்க்கணும். நந்தியம்பெருமான் சொன்னாரா, ஈடுபாடுள்ள பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி தென்னாடு, அங்கே போனாரா. எப்படி இருக்கு? வடநாட்டிலே உள்ள ஆலயங்களுக்கு போனால் பிரம்மாண்டமா இருக்கும், அழகா இருக்கும். சாநித்தியம் குறைச்சல். நம்ம ஊர்ல மீனாட்சிட்ட போயிருந்தா கண்ணீர் வந்துடும், பழனி ஆண்டவன்கிட்ட போயிருந்தா கண்ணீர் வந்துடும். நம்ம ஊர் பக்கம் சாநித்தியம் அதிகம். இங்க வா, போ, சிதம்பரத்துக்கு போ. 8 பேரும் புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வந்தார்கள். நடராஜ தரிசனம் கிடைச்சது. 4 பேரும் இங்கே உட்கார்ந்துட்டாங்க தட்சிணாமூர்த்திக்கு கீழே. பதஞ்சலியாரும் வியாக்கிரபாதரும் நடராஜாவுக்கு 2 பக்கத்தில் நின்று விட்டார்கள். தில்லை வழியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? நின்னாச்சு. மிச்சம் யாரு? சிவயோக முனிவரும் நம்ம சுந்தரநாதரும். சிவயோக முனிவர் வானப்பாதையில எங்கேயோ போயிட்டார், புதிய மலைக்கு. சுந்தரநாதர் மிச்சம். அகத்தியரை பார்த்துட்டு போகலாம், புதிய மலைக்கு போயின்னு அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். சிதம்பரத்திலிருந்து திரு ஆவடு துறை. ஆடு துறை. ஆன்ன பசுத்தன்மை. பசுத்தன்மை நீங்க பெறுகிற இடம். இந்த ஆன்மாவுக்கு பசுன்னு பேரு. பஸ் என்றால் கட்டப்படுவது. பசுவை ஒரு கைத்த போட்டு கட்டி வச்சிருக்கான். குதிரைய கடிவாளம் 2 கைத்த போட்டு கட்டுறான். யானைய 3 சங்கிலி போட்டு கட்டிட்டு ஒத்த காலம் மட்டும் விட்டுருப்பான். அது அந்த ஒத்த கால ஆட்டிக்கிட்டு நிற்கும். 3 சங்கிலி யானைக்கு. ஊஞ்சலுக்கு 4 சங்கிலி போட்டு கட்டணும். உங்களுக்கு எனக்கும் மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 சங்கிலியை போட்டு கட்டிவிட்டான். இது பசு தானே, கட்டப்பட்டதல்லவா பசு. இந்த பசுக்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆடு துறை, பசுத்தன்மை அற்று போன இடம். அந்த ஊருக்கு வந்துட்டார். திருவாவடுதுறை. பின்னாலே திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு பொற்கிளி கிடைத்த இடம் திருஆவடுதுறை. கழுமல ஊரர் கம்பன் 1000 அளிப்பர் போலும் ஆவடு துறையனாரே. அப்பர் சுவாமி பாடுறார். அங்க வந்துட்டார் நம்முடைய சுந்தரநாதர். திருவாவடுதுறை பெருமான கும்பிட்டார். இங்கே இருக்கலாமா? இந்த மனசு கேட்குது, வேண்டாம், இங்க இருக்கப்படாது. சன்னியாசியும் அரசாங்கத்து அதிகாரியும் ஒரே ஊர்ல இருக்கப்படாது. இருந்தா தப்பு தண்டை அதிகமாயிரும். சன்னியாசி நடந்துகிட்டே இருக்கணும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு போய்கிட்டே இருக்கணும். படுத்தால் பாயும் பகை, நடந்தால் நாடெல்லாம் உறவு. நடந்தால் நாடெல்லாம் உறவு. வயசானாலும் ஒவ்வொரு ஊரா போய் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், எல்லாரோடையும் பேசணும். அதுக்குத்தானே திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகளும் அவ்வளவு காலம் சுட்டினார்கள். ஆண்டவனை இருந்த இடத்துல இருந்து பார்க்க முடியாதா? பார்க்கலாமே. மக்களை பார்க்க வேண்டும், அவர்கள் ஊரை பற்றி சொல்ல வேண்டும், அவர்கள் வழிபட செய்ய வேண்டும். சரி, இந்த ஊரை விட்டு போயிடுவோம். திருவாவடுதுறையை விட்டு புறப்பட்டார் சுந்தரநாதன். ஒரு காட்டு பகுதி.
பசுக்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றன. இடையன் இறந்து கிடக்கிறான். பசுக்களின் துன்பத்தை மாற்ற வேண்டும். என்னமாவது சொல்லி மாற்ற முடியுமா? முடியாது. மனுஷனுடைய துன்பத்தையே மாற்ற முடியலையே. மனுஷனுக்கு துன்பம் வந்தா மாற்ற முடியுதோ? என்ன சொன்னாலும் நாங்க வேடிக்கைக்கு இப்படி சொல்றது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு பையன் இறந்து போயிட்டான். 35 வயசு பையன். அவன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லோரும் அழுதார்கள். ராத்திரி பூரா அழுதார்கள். தூக்கினதுக்கு அப்புறம் அழுதார்கள். 4 நாள் விடாமல் அழுதார்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் தூக்கம் போற அளவுக்கு அழுதார்கள், அலறி கத்தினார்கள். ஒரு நாள் யமதர்மராஜா முன்னால வந்துட்டார். வருவாரான்னு கேட்காதீங்க, வர்றாரு நமக்குத்தான் தெரிய மாட்டேங்குது. என்ன, ஒரு நேரத்துல பஸ்ஸா வர்றார், ஒரு நேரம் லாரியா வர்றார். எப்படி வருவாரோ தெரியல, ஆனா வர்றார். காலம் தவறாம கரெக்டா வர்றார். யமதர்மராஜா வந்து நின்றுட்டார். நீங்கள்லாம் அலறத பார்த்தேன், ரொம்ப பரிதாபமா இருக்கு, வேணும்னா அந்த உயிரை விட்டுட்டு போயிடுறேன். ஆகா, பரவாயில்லையே, கருணை கடவுள்னா. ஆனா ஒண்ணு, என்ன, யாராச்சும் ஒருத்தன் உங்க உசுரை பதிலுக்கு தரணும். இப்படி கேட்பாருன்னு யாரு கண்டா? யமதர்மராஜா முதல்ல அந்த அப்பாவை பார்த்தார். உங்க உயிரை தர்றேளா, பிள்ளை உயிரை கொடுத்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் எப்படிங்க, நான் இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். என்ன போனது போச்சு, நான் என்ன பண்றது? அம்மாவை பார்த்தார். அம்மா, அவருக்கு நான் சிசுரட்சை பண்ணணும், அவரை நான் காப்பாற்ற வேண்டாமா? அந்த அம்மாவும் கலட்டிக்கிட்டா. பொண்டாட்டியை பார்த்தார். இந்த அழுக அழுதிய அம்மா, நீ உயிரை கொடுக்கறியா? 2 பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் தான் காப்பாத்தணும். பிள்ளைகளை திரும்பி பார்த்தா பசங்க பறந்துட்டான் எங்கேயோ. பார்த்தார். இப்ப சொல்லுங்க, அழுக பூரா சும்மா தானே, நிறுத்துங்க இனிமே. இல்ல உயிரை கொடுங்க. இல்ல இனிமே அழல, நிறுத்திடுறோம். ஆமா, யமதர்மராஜா நீங்க எப்படி வந்தீங்க? எவனாவது ஒன்னாவது, நான் உங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன், வேஷம் போட்டு வந்தேன், நீ அழுக தாங்க மாட்டல, அதுக்காகத்தான் வந்தேன். எதுக்கு நடிக்கிறீங்க? திருமூலர் இது அழகா சொன்னாரு பாருங்க. இறந்தா என்ன ஆகுமா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு. இது வம்புதானே. அழுது என்னையே ஆக போகுது? அந்த ஆள் வரப்போறானா? மன்னிச்சுங்க, யாரு இறந்து போனா என்ன செய்யணும் தெரியுமா? கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணணும். பகவானே, அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். சிவபெருமான் திருவடிகளில் அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். கிருஷ்ண பரமாத்மா திருவடிகளில் அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். அழுகிறதெல்லாம் ஊர் பெருமைக்கு, அவ்வளவுதான். தாசில்தார் சம்சாரம் செத்து போனா எல்லாரும் அழுவான். என்ன, தாசில்தார் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. தாசில்தார் இறந்து போனா ஒரு பய அழமாட்டான், போய் சேர்ந்துட்டார்ல. இப்படி நமக்கு என்ன லாபம்? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை மாற்றி பிணம் என்று பேரிட்டு. மிஸ்டர் பிணம் தான் இனிமே. நாடாரு, செட்டியாரு, ஐயர், ஐயங்கார் எல்லாம் நம்மளா வச்சுக்கிட்டே தானுங்க. பிறக்கிற போது என்ன சொல்றான்? குழந்தை பிறந்திருச்சான்னு கேட்கிறான். போற போது பணத்தை தூக்கியாச்சான்னு கேட்கிறான். ஊரால வச்சு நம்ம வச்ச பேரு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை மாற்றி பிணம் என்று பேரிட்டு, சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு. இப்பதான் முக்கியம், நீரினில் மூழ்கி 3 முங்கு போட்டானா. ஏன்? இவனை மறக்கிறதுக்கு. நினைப்பு ஒளிந்தாரே, இதாண்டா உன் வாழ்க்கை. இந்த உடம்பு நிக்காது, ஜாக்கிரதை. பகவான் மட்டும்தான் நிலையானவன், நினைத்துக்கொள். இளமை நிக்காது, யாக்க நிக்காது, உயிர் நிக்காது, பகவான் மட்டும் நிச்சயமானவன். அப்படி பின்னாலே பாட போறார். பார்க்கிறார், இந்த பையன் இறந்து கிடக்கிறான், ஒரு இடையன். சுந்தரநாதர் பார்த்தார். பசுக்களின் துன்பம் மாற வேண்டும், என்ன செய்யலாம்? எழுந்தாலன்றி மாற முடியாது. தன் உடம்பிலே இருந்து அந்த ஆவியை அவன் உடம்பில் செலுத்தினான். பரகாய பிரவேசம்னு சொல்றான். முடியுமான்னு கேட்காதீங்க, போற போக்க பார்த்தா முடிஞ்சிரும் போல தெரியுது. இப்ப என்னென்னமோ டெஸ்ட் டியூப்ல குழந்தைய உண்டாக்கியாச்சு, கண்ணுக்குட்டிய உண்டாக்கியாச்சு. என்னமோ ஒரு காலம் வரப்போகுது, அன்னைக்கு யார் உயிர் யாருக்கு போகுதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இறந்தவன் எந்திரிச்சான்னு இன்னொரு உயிர் போகணும், அதை மறந்துடப்படாது. எப்படியும் கணக்கு சரியா போயிடும். பரகாய பிரவேசம் பண்ணனார். இந்த பாருங்க, இந்த உடம்புங்கிறது சட்டை, ஆன்மாங்கிறது உள்ளே இருக்கிற ஆளு. இந்த சட்டைக்குத்தான் பேரெல்லாம். சட்டையை கலட்டியாச்சுன்னா போச்சு. ஆண்டவன் அவனே கலட்டி விடுறான். அது என்னங்கிறத நான் பின்னால சொல்றேன். கடவுள் யாரு, பராசக்தி யார், அவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இதையெல்லாம் திருமூலர் அழகா சொல்றார். நான் ஒரு கதையாக அதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுக்கு பின்னால வர்றேன்.
திருமூலர் பார்த்தார், மன்னிக்கணும், திருமூலருங்கிற பேரு என்ன வரலையே, இப்ப அவருக்கு சுந்தரநாதர் தானே பேரு. உள்ளே புகுந்தார், மூலன் உடம்பிலே எழுந்தார். பேரு உடம்புக்கா ஆன்மாவுக்கா? உடம்புக்கு தானே பேரு. சுந்தரநாதர் உடம்ப போட்டாச்சு, மூலன் உடம்புக்குள்ள போயாச்சு, இனிமே மூலர்னு பேரு. எழுந்தான், பசுக்கள் எழுந்தன, மகிழ்ச்சியோடு ஆடின பாடின. எல்லா பசுக்களும் வீட்டுக்கு போய் சேர்ந்தன. கடைசி பசு இவர் வீட்டு பசு, இவர் வீட்டுக்கு போயிற்று. இவர் மனைவி பக்கத்திலே வந்தாள். ஆன்மாவுக்குத்தான் ஆற்றல். ஆன்மா பார்த்தது, இவள் இந்த உடம்புக்கு சொந்தக்காரியா இருந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரி அல்ல. விலகி 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 வந்துட்டார். அவ ஆச்சரியப்பட்டா, என்னடா காலையில பக்கத்திலே உட்கார்ந்து போமாட்டேன்ன மனுஷன் இப்ப விலகி விலகி போறாரே, புரியலையே. ஏன் ஆன்மா வேற ஆன்மா. இவர் கோயில்ல உட்கார்ந்துட்டார். எல்லாருக்கும் போய் சொன்னா எல்லோரும் வந்தார்கள், பார்த்தார்கள். இவர் முகத்தை பார்த்த உடனே ஞானம் தெரிந்தது, தேஜஸ் தெரிஞ்சது. இனிமே இவர் நமக்கு உதவ மாட்டார். இப்போது இங்க அவன் உதவான், அது மாதிரி நமக்கு உதவ மாட்டார். ஏன்? குழந்தை குட்டி பெத்துக்கிறதுக்கு இனிமே உதவ மாட்டார். வாழ்க்கையில இருக்கிறதுக்கு உதவ மாட்டார். அப்பப்ப போர் அடிச்சா திட்டுகிறதுக்கு உதவ மாட்டார். அவ்வளவுதானே, விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் புறப்பட்டு இங்க வந்தார். சுந்தரநாதர் உடம்பை தேடினா தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. மூலன் உடம்புல இருந்தார். அரசமரம். அரசமரத்துக்கு என்ன பேரு? போதி மரம்னு பேரு. போதி மரத்து ஞானி நமக்கு திருமூலர். அங்கே போதி மரத்து ஞானி புத்தர். அது கயாவிலே, இது திருவாவடுதுறையிலே. அரசமரம். அரசமரம் ஆண் மரம், ஆண்மை உள்ள மரம். சிவபெருமான் அரச மரத்தின் கீழே இருப்பார். பிள்ளையார் அரச மரத்தின் கீழே இருப்பார். அந்த காற்று படுமானால் நல்ல குழந்தைகள் பிறக்கும். நான் குழந்தை பிறக்கும்னு சொல்லல, நல்ல குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி வேப்ப மரம் பெண் தன்மை உள்ளது, அம்பாளுக்குரியது. ஆலமரம் ரெண்டு தன்மையும் உள்ளது, பெருமாளுக்கும் உரியது, சிவபெருமானுக்கும் உரியது. ஆலமரத்தின் கீழே சிவபெருமான் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கட்ட கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் சொன்னார். பெருமாள் ஆலிலையிலே பள்ளி கொண்டார். ஆலமரம் ரெண்டும் சேர்ந்த மரம். இது அரச மரம். மற்ற மரமெல்லாம் குடிமக்கள் மரம், இது மட்டும் அரச மரம். இந்த பேர் பாருங்க. அதில் அமர்ந்தார். 3000 ஆண்டுகள் அற்புதமாக பாடின நூல் திருமந்திரம். சரி, இப்போ முக்கியமான செய்தி. திருமந்திரத்திலே 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப எளிமையாக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதை 3 விஷயம் முக்கியம். 1, எல்லாரும் இந்த உடம்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா, திருமூலர் தான் டே அப்பா உடம்பு வேணும்டான்னார். இந்த உடம்பு வேண்டும் சொன்னவர் திருமூலர். ஒரு விஷயம். 2வது விஷயம், பராசக்தியின் கருணை இல்லாவிட்டால் உன்னால் ஆண்டவனை அடைய முடியாது என்பதை பராசக்தியின் புகழ் மணக்க நிறைய பாடியவர் திருமூலர். அது 2வது செய்தி. 3வது செய்தி, சைவ சித்தாந்தத்தை மிக சுருக்கமாக விளக்கமாக அழகாக சொன்னவர் திருமூலர். இந்த 3ஐயும் சொல்லிடுறேன். நிறைய செய்திகள் இருக்கின்றன. முதல் செய்தி என்ன சொன்னேன்? உடம்புக்கு மதிப்பு கொடுத்தவர் திருமூலர். பழைய காலத்துல என்ன சொன்னா, இது சட்டை காயமே, இது பொய்யடா, வெறுங்காற்றடைத்த பையடா சொன்னானா இல்லையா? சிவவாக்கியர் பாட்டு அழகா பாடினாங்க. இப்போ சிவவாக்கியர் அழகா சொன்னார், இந்த உடம்பு இருக்கே இது என்னது? கடவுள் கொடுத்தது. இது ஒரு மண்ணு பாண்டம். இது விழுந்துரும், ஒரு நாளைக்கு விழுந்துரும். நம்முடைய பழைய சித்தர்கள் அழகாக பாடினார்கள். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி சங்கர சங்கர சம்போ. பழைய பாட்டது. இந்த உடம்புங்கிறது போச்சு, வேண்டாம். உடம்பு நமக்கு தேவையில்லை. திருமூலர் சொன்னார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால உடம்ப வளர்த்துக்க விட்டுறாத. ஞானத்துக்கு உடம்பு தேவை. புரியலையே சார், நான் இப்ப ஒரு பெரிய கதை சொல்ல போறேன். இந்த கதை நம்ம சொந்த கதை, வேற யார் கதையும் இல்லை, நம்ம சொந்த கதை. ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கு கீழே ஒரு 3-4 மாணவர்கள். ஆசிரியருக்கு ஒரு ஆசை, நம்ம படிச்சதை எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் கேட்கணும். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, படித்தவன் இறந்து போனால் படித்த படிப்பை எடுத்துக்கொண்டு இறந்து போகிறான். அதனால அவன்கிட்ட வாங்கிக்கிட்டு விட்டுறணும்.
படிச்ச படிப்பை சொல்லாம செத்து போக கூடாது. படிச்ச படிப்பை சொல்லாம செத்து போனவன் அடுத்த ஜென்மத்திலே பிரம்ம ராட்சசாய் பரப்பான். நம்ம சாஸ்திரம் சொல்லுது, படிச்ச படிப்பை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போயிடணும். கரவாகிய கல்வியினார் அனுபூதியிலே, கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. படிப்பை மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடணும். பணத்தை போட்டுட்டு போனா கூட பிள்ளைகள் செலவழிப்பார்கள். படிப்பை நம்ம தான் கொடுத்துட்டு போகணும். இப்ப நம்முடைய பரம ஞானி ஒரு திருமூலர் சொன்னதை ஒரு கதை மாதிரி சொல்றேன். ஒரு பெரியவர், பெரிய ஆசிரியர், ஒரு 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு பையனு வரமாட்டேங்கிறான் வாத்தியாருக்கு பயந்து. ஏன்? கையில ஒரு பெரம்பு வச்சிருக்காரு. அந்த காலத்துல வாத்தியார் பெரம்பெல்லாம் வச்சு அடிப்பார். சில விஷயம் சொல்லணுமா இல்லையா? இப்ப ஒன்னும் பேச முடியல. பள்ளிக்கூடத்துக்கு பையன் தாமதமா வர்றான், கல்லூரிக்கு பையன் தாமதமா வர்றான், வாத்தியார் ஒன்னும் கேட்க முடியல. ஒரு வாத்தியார் துணிச்சலா கேட்டுவிட்டார், ஏண்டா லேட்டுன்னு கேட்டுவிட்டார். அவர் பண்ண தப்பு தான். பையன் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் சேர்ந்திருக்கேன். சார் இதெல்லாம் கேட்காதீங்க சார், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன். வாத்தியார் சொன்னார், உள்ள உட்கார்றா மடையா, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன். நம்ம காலம் தலைகிட மாறி போச்சு. இப்ப பழைய காலம். புதுசா எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும். பையன் வரமாட்டேங்கிறான். இந்த சட்டாம்பிள்ளைன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் ரொம்ப வேண்டியவன். வாத்தியாருடைய அறிவுல 3/4 அறிவு அவனுக்கு இருக்கும். அவன் அனுப்பினார், டே போய் கூட்டிட்டு வாடா. மறக்காதீங்க, இது நம்ம சொந்த கதை. சட்டாம்பிள்ளை வந்தான். 4-5 பயலைய கோழி குண்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தான். எதிரா மிட்டாய் அந்த வாத்தியார் கொடுத்தாரு. வாத்தியார் பெரும்பாலும் அடிப்பாரு, மிட்டாயா கொடுப்பாரு. ஆமா கொடுத்தார், உங்களுக்கு எல்லாம் கொடுத்தார், தினம் கொடுப்பார். இதே நேரத்துக்கு வாங்க தர்றேன். முத நாள் மிட்டாய் சாப்பிட்டான். மறுநாள் 10 பைய வந்துட்டான். மிட்டாய் இல்ல. 3ஆனத்து 50 பைய வந்துட்டான். எல்லாம் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாங்க. தினம் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டான். 15 நாள் சாப்பிட்டான். ஒரு நாள் ஒரு பைய கேட்டான், எதுக்குடா வாத்தியார் மிட்டாய் கொடுக்கிறாரு? இவன் சொன்னா, சட்டாம்பிள்ளை அங்க உள்ள நிறைய வச்சிருக்காரு, அதை தீக்கணுமா உனக்கு கொடுக்கிறாரு. உள்ள நிறைய வச்சிருக்காரா? ஆமா. அங்க போனா நிறைய கிடைக்கும். நிஜமா? ஆமா. அடிப்பாரா மாட்டாரா? அடிக்க மாட்டாரு, கொடுப்பாரு. நாங்க வரலாமா? அடிச்சா அதெல்லாம் அடிக்க மாட்டாரு. வா. 50 பேரையும் சட்டாம்பிள்ளை கூட்டிக்கிட்டு வந்துட்டான். வாத்தியாருக்கு முன்னால உட்கார வச்சுட்டான். வாத்தியார் பாடம் சொன்னா 50 பேரும் கேட்கறான். நல்லா தூக்கம் வருது. அது என்னமோ தெரியல, பிரசங்கி பேச ஆரம்பிச்சா நமக்கு தூக்கம் சொல்லட்டும். அவர் பேச்சை நிறுத்தி விட்டாருன்னா தூக்கம் போயிடும். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு புண்ணியவன், அற்புதமா சொன்னவர். அவர் அழகா சொன்னார், பேசுறவர் தோல்ல மகாலட்சுமி உட்கார்ந்து இருப்பாளாம். அவருக்கு பாட்டெல்லாம் ஞாபகத்தில் வருமா? இல்லைன்னா வராது. பேசுறவர் தோல்ல மூதேவி உட்கார்ந்து இருந்தா எல்லா பாட்டும் மறந்து போயிடும். எங்க விட்டேன்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அதே மாதிரி கேட்கிறவங்க தோல்லையும், நல்லா கேட்கிறவங்க தோல்ல மகாலட்சுமி உட்கார்ந்து இருப்பாளாம். இந்த ஓரத்துல உட்கார்ந்து சௌரியமா தூங்குற ஆளுக தோல்ல அவங்க அக்கா உட்கார்ந்து இருப்பாளாம். நான் அப்படித்தான் சொல்லணும். அவங்கவுங்க வீட்டுக்கு போற போது தோல்ல உட்கார்ந்து இருக்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். நல்லா கேட்கிறவங்க தோல்ல மகாலட்சுமி. நான் சொல்லல, முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான் சொன்னார். அது மாதிரி 50 பையனை உட்கார்ந்தான் தூங்க ஆரம்பிச்சான். வாத்தியார் கவலைப்படலை. என்கடன் பணி செய்து கிடப்பதே தான். இப்ப மாத்தி விட்டான், என்கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு. இது பழைய காலம். அப்படியே உட்கார்ந்து இருக்கான். 3 நாள் ஆச்சு. ஒரு பையன் பார்த்தான், இந்த வாத்தியார் என்னதான் சொல்றாரு கேட்டுருவோமே. கேட்க ஆரம்பிச்சான். பரவாயில்லையே, புரியுதே. புரியாதுன்னு நினைச்சான். இன்னொரு பையன் சொன்னே, வாத்தியார் சொல்றது புரியுதுரா? கேட்க அவனும் கேட்டான். 4-5 நாள் ஆச்சு. கொடுக்கிற மிட்டாயை விட அவர் சொல்ற வார்த்தை இனிப்பா இருக்கு. இது வாழ்க்கைக்கு பயன்படும். இந்த மிட்டாய் இதுவரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கு வேற பேரு. ஞானம் அறிவு நம்மளை விடாது போல இருக்கே. எல்லா பயிலும் கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப என்ன தோணுது, அவர் கொடுத்த மிட்டாயை விட அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் உயர்ந்தவை. இதான் சார் நம்ம சொந்த கதை. எப்படிங்கிறீங்களா? சிவபெருமானுக்கு ஆசிரியர்னு பேரு, சட்டாம்பிள்ளைக்கு பராசக்தி அம்பாள்னு பேரு. சிவபெருமான் பராசக்திய நம்ம கிட்ட அனுப்பிச்சார். நம்மெல்லாம் யாரு? கோழி குண்டடிச்ச பயலுக நம்ம தான், நீங்களும் நானும். சிவபெருமான மறந்துட்டு நம்ம வேலை பார்த்தோமா இல்லையா? அம்பாள் அங்கிருந்து வர்றா.
மிட்டாய் கொடுத்தாலே அது என்ன? நம்ம போய் கும்பிட்ட உடனே நம்ம பிள்ளைக்கு MBBS சீட்டு கிடைச்சது. பரவாயில்லையே, மீனாட்சியை கும்பிட்டா MBBS சீட்டு கிடைக்குது, அதான் மிட்டாய். நம்ம பையனுக்கு ரொம்ப நல்ல இடத்துல வேலை கிடைச்சது, அதுவும் நல்லது. இப்படி கொடுக்கறா பாருங்க ஒன்னொன்னா. இதுதான் நமக்கு கொடுத்த மிட்டாய். நம்ம இந்த மிட்டாயை வாங்கிக்கிட்டோம். வெள்ளிக்கு வெள்ளி கோயிலுக்கு போனா வாழ்க்கை சுகமா இருக்கும், பணங்காசு கிடைக்கும், நல்லா இருக்கலாம். கோயிலுக்கு போக ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு நாள் என்னாச்சு, அம்பாளை பார்த்தா அப்படியே கும்பிட்டான். இவளே வந்து நிக்கிற பொழுது இவள்கிட்ட பணம் வேணும்னா கேட்கிறது. மனசு பக்குவப்பட்டது. சுவாமிஜி விவேகானந்தருக்கு பக்குவப்பட்டது இல்லையா? ஐயா வானவராயர் ஐயா மதுரையில வந்து ராமகிருஷ்ண மடத்திலே 13,000 பேர் உட்கார்ந்திருந்த கூட்டத்திலே விவேகானந்தரை பத்தி பேசினார். எல்லாருக்கும் விவேகானந்தரே வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. சந்தேகம் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அதுல. அவ்வளவு பேருக்கும் சுவாமிஜி விவேகானந்தர் பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட போனார். எனக்கு வீட்டுல வசதி இல்லை, எங்க அப்பா வக்கீல் இறந்து போயிட்டார், வீட்டுல வசதி இல்லை, வீடு ஏலத்துக்கு போகுது, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டார் பகவான் ராமகிருஷ்ணரை பார்த்து. ராமகிருஷ்ணர் சிரிக்கிறார். 7 ரூபாய் சம்பளம் எனக்கு, நான் பணத்தை தொடமாட்டேன், எங்கிட்ட வந்து கேட்டேன் நான் என்னையா பண்றது? உள்ள அம்பாள் நிக்கிறா பராசக்தி, அவள்கிட்ட போய் கேள். விவேகானந்தர் நரேந்திரன் அப்ப பேரு. உள்ள வர்றார், அம்பாளை பார்க்கிறார். என்ன கேட்கணும்? பணம் கேட்கணும். 5000 கொடு, 10,000 கொடு. நம்மளா இருந்தா வசதியா கேட்டுருவோம். அந்த மனுஷனுக்கு கேட்க தெரியல. போய் நிக்கிறார். அம்பாள் முகத்தை பார்த்தார். ஆகா, கருணை கடலா நிக்கிறாளே. சுரும்பு முரல் கடிமதர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல் கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. கும்பிட்டு வந்துட்டார். வெளியே இருக்கிற கிழவனார் கேட்டார், ஏண்டா கேட்டியா? நான் என்ன பண்றது? அங்க போன உடனே மறந்து போச்சு. அம்பாள் முகத்தை பார்த்து எல்லாம் மறந்து போச்சு. கருணை கடலா நிக்கிறான், மறந்து போச்சு. இப்ப போய் கேளு. 2வது முறை போனார். இப்ப அம்பாளை பார்த்தார். அம்பாள் பிரத்யட்சமா நிக்கிறா, பேசுற மாதிரி நிக்கிறா, இவங்க அம்மாவை பார்த்த மாதிரி நிக்கிறா. மூச்சு ஓடுறது தெரியுது. தெரியுமாங்காதீங்க, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னார் கண்ணதாசன். கண்ணிலே அன்பு இருந்தா கல்லில பார்க்கலாம். பார்த்தார். இவள்கிட்ட போய் அம்பா தாயே எனக்கு ஞானத்தை கொடு, அறிவை கொடுன்ட்டு திரும்பிட்டார். ஏண்டா இப்பவாவது கேட்டியா? என்னமோ தெரியல, மறந்து போகுது. 3வது முறை போய் கேளு. 3வது முறை போனார். பார்த்தார். பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். அவள்கிட்ட போய் நிற்கிறார். இவள்கிட்ட போய் பணத்தையா கேட்கிறது? ஒரு பிச்சைக்காரன் தவம் பண்ணானா, சிவபெருமான் காட்சி கொடுத்தாரா. என்ன வேணும்னு கேட்டாரா. தங்கத்துல திருவோடு வேணும் நானா. அப்பவும் திருவோட்டு புத்தி போகலையே. பகவானே வந்து நிக்கிறானே. உன்னை கொடுன்னு கொடுத்திருப்பானே ஐயா, உன்னை கொடுன்னு கேட்க வேண்டாமா? அம்பா தாயே உன்னை கொடு, உன் கருணையை கொடு. வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளுகலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்றன் நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். பாரதி பாடின பாட்டு. எப்பவும் உன்னை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் தாயே, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் போ. வறுமையில் இருந்த பாரதி பணம் கேட்காம இதை கேட்டான். விவேகானந்த சுவாமி திரும்பினார். என்னமோ தெரியல, நீங்க மந்திரம் போட்டுட்டீங்க என்னாரு. யார்கிட்ட? தட்சிணேஸ்வரத்து கிழவனார்கிட்ட. அப்படித்தான் அவங்க பாட்டி சொன்னா. விவேகானந்தர் பாட்டி, என் பேரனை தட்சிணேஸ்வரத்து கிழவனார் கெடுத்து விட்டாருன்னா. அவகவலை அவளுக்கு. எனக்கு வீட்டுக்கு பணம் வேணும், வறுமை இருக்கப்படாது. சரி போ, உன் குடும்பத்துக்கு வறுமை இருக்காது. பகவான் ராமகிருஷ்ணர் வரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வறுமை கிடையாது. அவர் தம்பிகள் எத்தனையோ பேர் வந்தாச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? இவ்வளவு ஆண்டவன்கிட்ட போய் பணம் வேணும்னு கேட்காதே, பகவானே நீ வேணும்னு கேளு. கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாகி இக சௌபாக்கியம் கேட்டு பர சௌபாக்கியம் கேட்டு கடைசியில ஒன்னும் கேட்காத நிலைக்கு வர்றோம் பாருங்க. இதுக்கு நம்ம பக்குவப்படுத்துறவளுக்கு என்ன பேரு? பராசக்தின்னு பேரு. அவதான் சட்டாம்பிள்ளை. அம்பாள் மூலம்தான் ஆண்டவனை அடைய வேண்டும். மதுரையில
ஒரு பெரிய சித்தர். அவருக்கு கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள்னு பேரு. கோவணம் மட்டும் கட்டி இருப்பார். உடம்பு முழுக்க திருநீர், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படி இருப்பார். கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள்னு பேரு, பெரிய சித்தர். ஒரு நாள் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு வீட்டுக்குள்ள போனார். அந்தனர் வீடு. அங்கே ஒரு ஐயர், அவர் மனைவி. இவர் வந்த உடனே சாப்பாடு போட்டாங்க, வயிறார சோறு போட்டாங்க. திலமத்தனை செல்வம் ஒரு ஞானிக்கு கொடுத்தால் உன் பழைய பாவங்கள் தீர்ந்துவிடும் என்று திருமூலர் பேசுகிறார். திலம்னா என்ன தெரியுமில்ல? எள்ளு. எள்ளளவு செல்வத்தை ஒரு ஞானிக்கு கொடுத்தா, ஒருவேளை சோறு போட்டா 1000 பாவம் போயிருங்கிறார். இப்போ நம்முடைய கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி உட்கார்ந்து சாப்பிட்டார், இலை போட்டு சாப்பிட்டார். அந்த அந்தனர் தம்பதிகளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணார். உனக்கு எத்தனை பிள்ளை? 9 பிள்ளை. அந்த காலத்தில் அப்படித்தான், 7-8 பிள்ளை, 9 பிள்ளை. 10வது ஒரு பிள்ளை பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார். நம்மளா இருந்தா அசந்தே போயிருப்போம், இது ஆசீர்வாதமா சாபமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலம் 10வது ஒரு பிள்ளை பிறக்கும், சுப்பிரமணியம்னு பேர் வை. ஞானிக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம். சுப்பிரமணியம்னு பேர் வை. சுப்பிரமணியம்னு பேர் வச்சாச்சு. குழந்தை பிறந்தது அதே மாதிரி, பேரு சுப்பிரமணியம். 5 வயசு, பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. கட்டிகுளம் சாமி திரும்ப வந்துட்டார். உன் பிள்ளைய திருவானைக்காவல் வேத பாடசாலையில கொண்ட சேரு, திருவானைக்காவல் வேத பாடசாலைக்கு அனுப்பு. வேத பாடசாலையில் அனுப்பிச்சு வேதம் படிக்க சொன்னார்கள். வேதம் படிச்சார் அந்த சுப்பிரமணியம். கொஞ்ச காலம் ஆச்சு, அவருக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு வந்தது. புறப்பட்டார், எங்கேயாவது போகணும். சுதந்திர போராட்டம், இந்த நாட்டுக்காக இந்த வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, போராட்டம். சிறையில கொண்டே போட்டாச்சு. சிறையிலே 3 பேர் சந்தித்தார்கள். சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, நம்ம சுப்பிரமணியம். 3 சுப்பிரமணியம் பார்த்தீங்களா? வேதம் 3 முறை சொல்லுவான், சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். அது மாதிரி 3 பேர் சந்தித்தார்கள். இந்த சுப்பிரமணியத்துக்கு தேச ஆவேசம் வந்து விட்டது. சிறையில் இருந்துட்டு வெளியில வந்தார். மனசுக்கு நிம்மதி இல்லை, என்ன செய்யலாம்னு புரியல. நேர மதுரைக்கு வந்தார். மதுரை சித்தர் சந்நிதியில உட்கார்ந்துட்டார். அப்படியே உட்கார்ந்து இருக்கார். மனசு கிடந்து அடிக்குது, என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போறதா, தேசத்துக்கு பாடுபடுறதா? மனசு எங்க போறதுன்னு தெரியலையே, தவிக்கிறார். கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி எய்த்தாப்புல வந்து உட்கார்ந்தார். பிறக்க போறதுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை பிறக்க போகுது, சுப்பிரமணியம்னு பேர் வைன்னு சொன்னவர். திருவானைக்காவல் வேத பாடசாலையில கொண்டே சேர், இந்த பிள்ளை வேதம் படிக்கணும்னு சொன்னவர் வந்து ஏத்தாப்புல உட்கார்ந்தார். இவர் அவரை கும்பிட்டார். 4 வரி சொன்னார். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. அருமையான பாட்டு திருமந்திரத்திலே. ஓங்காரி, ஓம். ஓம் என்பது எல்லாவற்றிற்கும் அடிப்படை தொடக்கம். உலகம் உண்டானது எங்கே இருந்து? ஓம். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே. காதை மூடிக்கிடுங்க, ஓம்னு சத்தம் கேட்கும். கடல் அலை ஓம் என்று சத்தம் வரும். அகரம் உகரம் மகரம், இந்த 3ம் சேர்ந்தா ஓங்காரம். சிவம் சக்தி ஆன்மா, இந்த 3ம் அகரம் உகரம் மகரம். பிளஸ் பூதங்கள் 5, இந்த 8ஐயும் சேர்த்தா என் ஷான் உடம்பு. என் உடம்பு என் கையில 8 சான், யானை உடம்பு யானை கையில 8 சான், எறும்பு உடம்பு எறும்பு கையில 8 சான். என்ன 8 சான்? பூதங்கள் 5, சிவம் சக்தி ஆன்மா, மொத்தம் 8 தான் இது உடம்பு. அந்த மாதிரி இப்போ ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை. ஏன் பெண் பிள்ளைனாரு? அன்பு, கருணை, இரக்கம், தயை, பொறுமை இதெல்லாம் பெண்ணுக்குத்தான் உண்டு. என்ன மன்னிச்சுக்கிடுங்க. நமக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். ஆண்களுக்கு அறிவதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். உணர்வு உடனே சொல்லும், அறிவு ரொம்ப நேரம் தாமதிச்சுத்தான் சொல்லும். வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி நாராயணன் என்று மண்டோதரியின் உணர்வு பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிட்டது. நாராயணன் என்றிருப்பேன் ராமனை நான் சொல்லிவிட்டான். ராவணனுடைய அறிவு எல்லாம் செத்ததுக்கு அப்புறம், நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் நான், டூ லேட்.
எல்லாம் செத்து போயிட்டான். இந்திரஜித்தம் உள்பட போயாச்சு. இவன் ஒருத்தன் தான் மிச்சம். அறிவு தாமதமாக சிந்திக்கும், உணர்வு உடனே உணர்ந்து கொள்ளும். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை பசேல் இருப்பாளாம். ஏன்? காப்பாற்றுவது பசுமை. பெருமாள் காப்பாற்றக்கூடிய மூர்த்தி. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் சொல்றமா இல்லையா? பச்சை நிறம் அவளுக்கு, காப்பாற்றக்கூடியவள். ஆங்காரியாகி இந்த உலகத்தை மக்களை காப்பாற்றி தீருவேன் என்ற ஆங்காரத்தோடு ஐவரை பெற்றிட்டு 5 பேரை பெற்றாளாம். அம்பாளுக்கு எத்தனை பிள்ளை? 5 பிள்ளை. என்ன சார் கதையா இருக்கு? முந்தானத்து திருப்பராய்த்துறை தபோவனத்து பெருமக்கள் சாரதாமணி தேவியாவுடைய 148வது ஆண்டு விழாவை திருச்சியில் கொண்டாடினார்கள். அங்க போய் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த பெண் குழந்தைகள் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து இருந்தது. ஒரு படம், அந்த படத்திலே சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகன் குடும்பம் இருக்கு. இந்த படத்தை பார்த்த உடனே உனக்கு என்ன தெரியுதுன்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு பொண்ணு சொல்லுது, சிவபெருமான் முருகன் 2 ஒரு பக்கம், அம்பாளும் பிள்ளையாரும் ஒரு பக்கம். மூத்த பிள்ளை அம்மா பிள்ளை, 2வது பிள்ளை அப்பா பிள்ளை என்னது. அதுவும் சரிதானே? ஏன் தெரியுமா? சிவபெருமானும் சிவப்பு, முருகப்பெருமானும் சிவப்பு, அம்பாளும் கருப்பு, விநாயகரும் கருப்பு. விநாயகர் கருப்புன்னு எங்க சொல்லி இருக்கு? நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் விநாயகர் அகவல். இன்னொரு பொண்ணு ரொம்ப அழகா சொன்னிச்சு, ஐயா ஒரு கருத்து புரியுது. என்ன? நாம் இருவர் நமக்கு இருவர். எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆமா, அம்பாள் சிவபெருமான் 2, நாம் இருவர் நமக்கு இருவர். நம்ம பிள்ளைகள் எவ்வளவு வேகமா செயல்படுது. அது இப்ப நான் என்ன சொன்னேன்? 5 பேர் பிள்ளைகளை அம்பாள் பெற்றாள். யார் 5 பிள்ளை? திருமந்திரம். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு. யார் 5 பேர்? ஆன்மா பக்குவப்பட வேண்டுமானால் உடம்பு தேவை. உடம்பு இல்லைன்னா ஆன்மா பக்குவப்பட முடியாது. என்னுடைய ஆன்மாவுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ இந்த அறிவோட இந்த ஆன்மா அவ்வளவுதான். அடுத்த பிறவி எடுத்தாத்தான் ஆன்மாவுக்கு இந்த அறிவை விட அதிக அறிவு சேர்க்க முடியும். உடம்பும் மனசும் இல்லைன்னா ஆன்மாவுக்கு அறிவு சேராது. தனு கரண புவன போகங்கள் கடவுளால் தரப்பட்டன. உடம்ப கொடுத்தான், உடம்போட மனசை கொடுத்தான். ஏன் ஆன்மாவுக்கு அறிவு கொடுக்கணும்? இறந்து போற பொழுது ஆன்மாவுக்கு என்ன அறிவு இருக்கோ அதுதான். அடுத்த பிறவி எடுத்து அந்த அறிவு அதுக்கு மேல வளரும். பிறவி எடுக்கலன்னா அதோட ஸ்டாப் ஆகி போயிடும். படைக்கிறதுக்கு பிரம்மாவை உண்டாக்கினாள், காப்பாற்றுவதற்கு மாலை உண்டாக்கினாள், ஒடுக்கிக் கொள்வதற்கு ருத்ரமூர்த்தியை உண்டாக்கினாள், மறைப்பதற்கு மகேஸ்வரனை உண்டாக்கினாள், அருள் புரிவதற்கு சதாசிவத்தை உண்டாக்கினாள். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ம் செய்ய 5 பேரை உண்டாக்கினாள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு. ஹ்ரீம் மந்திரம், அம்பாளுடைய மந்திரம். ஹ்ரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே ஓம் ஹ்ரீம். அம்பாள் பேரை சொல்லிக்கோ, எந்த பேரை வேணாலும் சொல்லிக்கோ. சொன்னது யாரு? கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி. யாருக்கு? சுப்பிரமணியத்துக்கு. இத அப்படி வாங்கிக்கிட்டார், அவ்வளவுதான். ஓம் ஹ்ரீம். அவருக்கு மீனாட்சின்னா மீனாட்சி, யாரு விருப்பமோ அது திருநாமத்தை சொல்லிக்கிட்டே புறப்பட்டார். சேலத்துக்கு வந்தார், ஜட்ஜு சுவாமிகளை பார்த்தார், ஜட்ஜு சுவாமிகளுடைய சீடராக மாறினார். பக்குவம் வந்தது, சாந்தானந்த சுவாமிகளாக மாறினார். புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகளுடைய வரலாற்றை சொன்னேன். சுப்பிரமணியம்னு பேரு. கட்டிகுளம் மாயாண்டி சுவாமியுடைய படத்தை வைத்து இவர் என் குருநாதர் என்றார். எதுக்கு? 4 வரி பாட்டு. நிறுத்துங்க, 3 செய்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். 1, உடம்பு முக்கியம். ஏன் முக்கியம்? உடம்பு இல்லைன்னா ஞான பாதைக்கு போக முடியாது. எதனால? உடம்புல 6 ஆதாரம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. உள்ளே உள்ள அக்னி இது வழியா மேல வந்து இந்த இடத்துக்கு வரணும். உடம்பு இல்லைன்னா அறிவு கிடைக்காது. அதனாலதான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உயிருக்கு அழிவில்லை.
உடம்போட இருக்கிற உயிர் போயிரும்னு அர்த்தமே தவிர உயிர் அழிஞ்சு போகும்னு அர்த்தம் இல்ல. ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். இந்த உயிர் இருக்க, உயிரை பார்க்க முடியுமா? உயிரை பார்க்க முடியுமா? யோசனையா இருக்கே. உடம்பத்தான் பார்க்கலாம், உயிரை பார்க்க முடியுமோ? உயிர் போயிடுச்சுங்கிற, போறதை யாரு பார்த்தா? இல்லையே, பார்க்க முடியுமா? திருமூலர் சொல்றார், உயிருக்கு வடிவம் உண்டு. பெரிய ஆச்சரியம். ரஷ்யாக்காரன் இதை செஞ்சு பார்த்தான். கடைசி சாக போற நேரத்தில் ஒரு ஆளு நிச்சயம் இறந்து போவார்னு தெரியும். ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பெட்டியை எல்லா பக்கமும் அடைச்சுட்டான். எப்படியும் ஒன்னும் திறக்க முடியாது, காற்று போக முடியாது. அதனாலே போயிட்டார் அவர். அது வேற விஷயம், அது வேற விஷயம். நம்ம தான் ஒரு ஏற்பாடு பண்ணிடுவோமே. போயிட்டார். போனா பட்டுன்னு பெட்டி உடைஞ்சிருச்சு. அப்ப ஏதோ ஒன்று உடைச்சுக்கிட்டு வெளியில போயிடுச்சு. நம்ம வீடுகள்ல பணத்தை தூக்கிட்டு வர்ற பொழுது கண்ணாடி எல்லாம் மூடி வையும்பா. கண்ணாடி தெரிச்சிரும். ஏன்? கண்ணாடியில இந்த பணம் தெரியுமா? அந்த வெளியில போன ஆன்மா எப்படியாவது திரும்ப இந்த உடம்புக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டு கண்ணாடியில தெரிகிற புருவத்துக்குள்ள போய் முட்டுமா, அது உடைஞ்சிருமா. திருமூலர் சொன்னார், உயிருக்கு வடிவம் உண்டு. எவ்வளவு வடிவம் சார், பார்க்க முடியுமா? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பசுமாட்டு ரோமத்தை எடு. பசுமாட்டு ரோமமா? அது இவ்வளவு தானே இருக்கும். எடு, அதை கூறாக்கு. எப்படி சார் கூறாக்கு? அந்த கூறுல 1/1 lakh, 1/1,00,000, அவ்வளவுதாங்க உயிர். அதாங்க இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. என்ஜான் உடம்ப ஆற்ற உயிர் எவ்வளவுதான்? பசுமாட்டு ரோமத்தை குறுக்கல. நடக்கிற காரியமா? 1/100,000. 100,000 என்ன? 1,00,000. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் 1 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் 100 × 1000 1,00,000. ஆவியின் கூறு 100,000. ஆவியின் கூறு 100,000. 2011 திருமந்திரம். இந்த உயிரை பற்றி, உடம்பை பற்றி முக்கியமான செய்தியை சொல்லணுமே, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய செய்தியை. என் பிள்ளை நல்லா இருந்தான்னா அதுக்கு நான் தான் காரணம். என் பிள்ளை கெட்டு போயிட்டான்னா அதுக்கு நான் தான் காரணம். திருமந்திரம். எப்படி? ரொம்ப சுருக்கமா சொல்றேன், நேரமாகி கொண்டு போகிறது. இது 30 நாள் கொடுத்தா கூட பேச முடியாது. 3000 பாட்டு. ஐயாவுடைய கருணை. ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். தாய் வயிற்றில குழந்தை இருக்கு. குழந்தையின் சிறப்புக்கு அப்பாவும் காரணம், அம்மாவும் காரணம். நமக்கெல்லாம் தெரியும். யார் ரொம்ப காரணம் என்ன? அதுக்கு 2 செய்திகள், 2 பாடலை மட்டும் சொல்லிவிட்டு அமைகிறேன். மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். இந்த உடம்ப காப்பாத்த பார்க்கிறார். உடம்பு நல்லா இருந்தாத்தான் ஆன்மா பக்குவம் அடைய முடியும். உடம்பு நோயுள்ள உடம்பா இருந்தா ஆன்மா பக்குவம் அடைய முடியாது. மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். தாய் வயிற்றிலே மலம் போகாமல் கட்டி இருக்கிற பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அந்த பிள்ளை மந்தனாம். மந்தன்னா என்ன அர்த்தம்? முட்டா பய, மடையன். சில பேர் திட்டுறான்ல, 3 தலைமுறையா முட்டா பயல்னு. அப்பாவை திட்டி, தாத்தாவை திட்டி, பையன் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கானா. அதை அப்படி சொல்றது உண்டு. மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம். தாய்க்கு சிறுநீர் போகாமல் இருக்கிற பொழுது இந்த குழந்தை உற்பத்தி ஆகுமானால் வாய் பேசாது. 2 இருக்கு, அடைப்பு இருக்கு. மலமும் போகல, சிறுநீரும் கழிக்கல. அப்போ குழந்தை உற்பத்தி ஆகுமானால் கண் போச்சு. யாரு சார் சொன்னா இதெல்லாம்? மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம். மாதா உதரம் 2 கண்ணில்லை. மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. இன்னொன்னு சொல்றேன், ஆண் குழந்தை வேணும்னு தவிக்கிறாங்களா இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் 8 பொண்ணு. செட்டி நாட்டுல 2 பொண்ணு பிறந்தாலே ஆபத்து. செட்டி நாட்டுல யாரையாவது சபிக்கணும்னா நீ மரமா போ, மட்டையா போன்னு சபிக்க வேண்டாம். 2 பெண் குழந்தைக்கு தந்தையா போன்னா அந்த ஆள் கதை அவ்வளவுதான்.
அப்பா சம்பாதிச்ச சொத்து இருந்தது, 3 பிள்ளைக்கு 3 பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டு 4வதா பிறந்த பையன் கேட்டாங்களாம், அப்பா சம்பாதிச்ச 50 லட்சம் ரூபாய் சொத்துல உங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா மிச்சம்னு. இந்த 4வதா பிறந்த பையன் சொன்னானா, அவர் விலாசம் மட்டும் மிச்சம் நானா. அது மாதிரி 8 பெண் குழந்தை, ரொம்ப கஷ்டப்பட்டார், என்னென்னமோ பண்ணார். 9வது பிறந்தது, அதுவும் பண்ண போச்சு. நல்லா கேட்கிறீங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்றார் சார், இட் இஸ் பாசிபிள். திருமந்திரம், உடம்ப ஒழுங்கா வச்சுக்கோ. ஒண்ணு நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, மூச்சை நல்லா இழுத்து விடணும். மூச்சை திடீர்னு விடப்படாது. எவ்வளவுக்கு இழுத்து விடுறோமோ அவ்வளவுக்கு ஆயுசு கூடும். அது மட்டுமில்ல, குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது மூச்சு அப்பா இழுத்து நல்லா விட்டார்னா பிள்ளை 100 வயசுக்கு இருப்பான். சரட்டுன்னு விட்டுட்டாருன்னா 15 வயசுல போயிடுவேன். திருமந்திரம். இப்ப சொல்றேன், ஆண் ரொம்ப அழகான பாட்டு. மூச்சு காற்று வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரியகலைன்னு பேரு, இடது மூக்குல மூச்சு ஓடுனா சந்திரகலைன்னு பேரு. சூரியகலை ஓடுற பொழுது உடம்பு வெப்பமாயிருக்கும். வெப்பமாயிருக்கிற பொழுது வியாதி கிருமிகள் நம்மை வந்து அண்டாது, அண்டினாலும் எரிந்து போய்விடும். ராமலிங்க சுவாமி வள்ளற் பெருமான் கோயம்புத்தூர்ல வந்து வள்ளலாரை பத்தி பேசுறது பெரிய பாக்கியம் இல்லையா? மகாலிங்க ஐயா எங்க பார்த்தாலும் வள்ளலாருக்கென்று சென்னையிலே, கோவையிலே, பொள்ளாச்சியிலே அவளது பரப்பினவர். ராமலிங்க சாமி சொல்றார், படுத்து தூங்குற பொழுது எப்படி தூங்கணுமா, இப்படி தூங்கணுமா. உங்களுக்கெல்லாம் தெரியுதா? இடது கையை கீழே வச்சு தூங்கணுமா, வலது மூக்கு மேலே இருக்கணுமா. அப்பத்தான் சூரியகலை ஓடுமா. சூரியகலை ஓடுற பொழுது உடம்பு நன்றாயிருக்கும், எந்த வியாதியும் வராது. பரம ஞானிகளை பாருங்கள், சூரியகலை ஓடச் செய்து கொள்வார்கள். குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது அப்பாவுக்கு சூரியகலை ஓடுமானால் பிறக்கிற பிள்ளை ஆண் குழந்தை. சந்திரகலை இடது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் பிறக்கிற பிள்ளை பெண் குழந்தை. இந்த மட மாறும், இங்க இருந்து அங்க மட மாறுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் அலி. பாட்டு அங்க இருக்கு. வலம் பாட்டு. குளவியும் ஆனாம் வலத்ததுவாகில், குளவியும் ஆனாம் வலத்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அலியாம் கொண்டகால் ஒக்கிலே. மடமாடுற பொழுது பிறந்தா அலி. எவ்வளவு செய்திகள் சார்! அது எப்படி சார்னு கேட்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்கு 1 மணி நேரம் நீங்க இடது கையை கீழே வச்சு ராத்திரி 7 to 8 படுத்துருங்க, வலது மூக்குல மூச்சு ஓடும். நாளைக்கு ராத்திரியும் அதே மாதிரி படுத்திருங்க, மூச்சு ஓடும். 8 நாள் படுத்திருந்தா 9ஆனத்து தன்னை அறியாமலேயே அந்த 1 மணி நேரம் வலது மூக்கில தான் மூச்சு ஓடும். இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம தப்பு. திடீர்னு குழந்தை இறந்து போச்சா நம்ம தப்பு. பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் இது. ஏன் உடம்பு அவ்வளவு முக்கியம் சார், அதுக்கு அந்த பாடுபடுறார் திருமூலர். ஒரு செய்தி. 2வது செய்தி ஒன்று சொன்னேன், 3 சொல்ல போறேன். உடம்பினுடைய முக்கியத்துவம். உடம்பை பாதுகாத்துக்கொள், உடம்பு இல்லாவிட்டால் ஞானமடைய முடியாது. 2வது ரொம்ப அற்புதமான செய்தி அது. இந்த சைவ சித்தாந்தத்தை 4 வரியில் சொன்னது, வேற யாரும் சொல்லல. ரொம்ப நேரம் இழுக்கும், சுருக்கமா சொல்றேன். பதி பசு பாசம் 3 சொல்றோம். பதின்னா யாரு? கடவுள். பசுன்னா யாரு? ஆன்மா. பாசம்னா என்ன? நடுவில் உள்ள ஆணவ கண்மம் மாயை மலங்கள் குற்றங்கள் அழுக்குகள் கழிவுகள், நம்மளை மறைக்கிற மறை திரை. பதி பசு பாசம். இப்படி உட்கார்ந்து இருக்கார் தட்சிணாமூர்த்தி. நம்மால் ஒரு வெள்ளைக்காரனை கூட்டிட்டு போனான். வெள்ளைக்காரரை கேட்டார், ஏங்க சாமி இப்படி உட்கார்ந்து இருக்காரு? பொடி போட எடுத்தாரு, இன்னும் போடல, ஆளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு இந்த முட்டா பைய சொன்னேன். இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதமும் கிடையாது, அந்த தத்துவம் தெரியாத நம்மள மாதிரி மடையங்களும் கிடையாது. மன்னிச்சுக்கிடுங்க. கையை எப்படி வச்சுக்கார். ஆணவன் கண்மம் மாயை, இந்த 3. இது ஆன்மா, இது கடவுள். இயல்பாகவே ஆன்மா ஆணவ கண்ம மாயத்தோடு சேர்ந்திருக்கும். அதை விட்டுட்டு பணிஞ்சு
இறங்கி வந்தால் கடவுள் தடுத்து ஆட்கொள்வார். இதான் சார் திருமந்திரம். பதி பசு பாசம். இப்ப நான் சொன்னதை அவர் பாட்டுல சொல்லிவிட்டார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. சிவபெருமான் என்றைக்கு தோன்றினார்? என்ன சார், அவர் இருக்காரு சார். தோன்றினாரெல்லாம் கிடையாது, இருக்கார். பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாத ஆள் நம்ம சிவபெருமான். கொண்டே சேர்த்தாவன் என்ன கேட்பான்? பிறந்த தேதி கேட்பான். இவருக்கு சொல்ல தெரியாது. அப்பா அம்மா பேர் கேட்பான், கிடையாது. தாயிமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. எந்த ஜாதின்னு கேட்பான். பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஓடி வந்துடுவார், போங்கடான்ட்டு. அது மாதிரி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசுபாசம். இந்த பசு பாசத்தோடு சேர்ந்திருக்கிற வரைக்கும் கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. பதி அணுகில் கடவுள் லேசா அப்படி ஒரு ஆட்டி விட்டார்னா இந்த ஆன்மா பக்குவப்பட்டு பணிஞ்சு வந்து சேர்ந்து விடும். பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே. பசு பாசத்தோடு சேர்ந்திருக்காது, பாசம் போய்விடும். பசு பகவானோடு சேர்ந்து பசுபதியாகிவிடும். நிறைய சைவ சித்தாந்தத்தை 4 வரிகளே சொன்ன புண்ணியம் திருமூலருக்கு. இன்னும் ஒன்று பாருங்க, முக்கியமான செய்தி அது. இந்த நம்ம பிள்ளைகளுக்காக ஒன்று சொல்லணும், திருமந்திரம் கேட்கறதுக்காக. அட்டாங்க யோகம்னு ஒன்று சொல்றார். அதெல்லாம் தனி வகுப்பு, நான் பயமுறுத்தலை. ஒன்றை மட்டும் சொல்லிவிடுறேன். பிராணாயாமம்னு ஒன்று ரொம்ப அவசியம். பிராணாயாமம் செய்தால் உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிஷடையோனார் திருமூலர். உறுப்பு சிவக்கம், உரோமம் கருக்கும். வெள்ளையா போன முடி கூட கருக்கும். சிவபெருமான் உள்ளே இருந்து புறப்பட்டு போக மாட்டார்னா என்றைக்கும் இருக்கலாம். இருந்தேனி காயத்தே எண்ணிடு கோடி. வள்ளற் பெருமான் சொன்னார், வழிகாட்டக்கூடிய நூல் 2, ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருமந்திரம். தோத்திரத்துக்கு திருவாசகம், சாத்திரத்துக்கு திருமந்திரம். வள்ளற் பெருமான் வாக்கு. இப்போ முக்கியமா ஒண்ணு, இந்த பதி பசு பாசம் அதை சொன்னான். அதுக்கப்புறமாக இந்த ஆன்மா, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் திருமந்திரத்திலே ரொம்ப சிறப்பாக இந்த 3ஐயும் சொல்லுகிறார். பதி பசு பாசம் 3 சொல்லிவிட்டு வசதியா ஒண்ணே நமக்காக கொடுத்தார். அது என்னது? ரொம்ப எளிமையா கொடுத்தார். அன்பு சிவம் 2 என்பர் அறிகிறார். அன்பு வேறே, சிவம் வேறே அல்ல. அன்பு செய்வாரை சிவம் அறிவான். அன்பு சிவம் 2 என்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. எப்பொழுதும் அன்பே சிவம் என்று அவர் நம்மோடு இணைந்திருப்பார், சேர்ந்திருப்பார் என்பதை சொல்லிவிட்டு பிராணாயாமத்துக்கு வந்தேன். அதை மறக்கப்படாது. பிராணாயாமம்னா என்ன? ஒரு சின்ன செய்தியை சொல்றேன். திருமூலர்கிட்ட போய் பிராணாயாமம்னா என்னன்னு கேட்டான். சொன்னார், எளிமையான பிராணாயாமம். வலது மூக்கு இடது மூக்கு. வலது மூக்க மூடிக்கோ. இடது மூக்கினாலே மூச்ச உள்ள இழு. எவ்வளவு நேரம் இழுக்கணும்? இதுக்கு பேரு மாத்திரைன்னு பேரு. சுண்டு. நீங்க சாப்பிடுற மாத்திரை இல்லை. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரையின் நானா. அப்படி மாத்திரை இல்லை. இது நம்ம சுண்டு. 16 சுண்டுக்கு உள்ள இழு. அப்புறம் 2 மூக்கையும் பிடிச்சுக்கோ. 64 சுண்டுக்கு உள்ள வச்சுக்கோ. அப்புறம் இடது மூக்க மூடு. வலது மூக்கு வழியா 32 மாத்திரை மெதுவா விடு. 16, 64, 32. சரிதானா? மூச்சை உள்ள இழு, கும்பகம் பண்ணு. உள்ள இழுக்கிறது அதுக்கு பூரகம்னு பேரு. உள்ள வச்சுக்கிறது கும்பகம்னு பேரு. வெளியில விடுறது ரேசகம்னு பேரு. இதை செய், உடம்பு என்னைக்கு இருக்கும்னார். நான் எர்ணாகுளத்தில்
ஒரு 6 நாள் திருமந்திரத்தை பத்தியே பேசினேன். ஒரு நாள் அட்டாங்க யோகம் பேசினேன். அதிலே பிராணாயாமம் வந்துச்சு. இதை விளக்கமா சொன்னேன். 25 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு என்னுடைய அறையில போய் படுத்தேன். நம்ம செஞ்சு பார்த்தா என்ன, சும்மா சொல்லிட்டே போக கூடாது இல்ல, எங்க செஞ்சு பார்த்தா என்ன. காலையில எந்திரிச்சேன். 4 மணி, அதான் நல்ல நேரம். 4 மணி அற்புதமான நேரம். we are getting ozone free of cost ஒரு அமெரிக்க சயின்டிஸ்ட். ஓசோன் காற்றை ஃப்ரீயா நம்ம வாங்குற நேரம் காலையில் 4 மணி. தியானம் பண்றதுக்கு அருமையான நேரம் காலையில் 4 மணி. நம்ம பையன் ஏர்லி மார்னிங் 8:30க்கு தான் எந்திரிக்கிறேன். என்ன ஆக போகுதோ தெரியல. 4 மணி எந்திரிச்சேன். எர்ணாகுளத்தில் உட்கார்ந்தேன். மூச்சை இழுத்தேன். 12 சுண்டு, 13 சுண்டு. பயமா இருக்கு. போதும், புடிச்சிட்டேன். கப்புன்னு புடிச்சிட்டேன். உள்ள எத்தனை சுண்டு வச்சுக்கணும்? 64 சுண்டு. 5, 6, 7 முடியல. மூச்சு இழுக்குது. கண்ணு மொழி வெளியில வர்றாப்பல் ஆயிப்போச்சு. சே, கோயம்புத்தூர்ல போய் பேசணும். இன்னைக்கே விட்டுட்டா என்னத்துக்கு ஆகிறது? இப்படிப்பட்ட சபை கிடைக்குமா? இந்த சபையில பேசுறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணி இருக்கணும். பரமாச்சாரிய சுவாமிகள் ஒருத்தரை பாகவதம் சொன்ன அனுப்பிச்சாரு ஒரு ஊருக்கு. காஞ்சி பெரியவர் பாகவதம் சொல்றதுக்கு இந்த ஆள் போயிட்டாரு. போனா அந்த ஊர்ல பெருமாள் கோயில்ல சண்டை. நீயா நானான்னு சண்டை. ஒருத்தனும் வரல கேட்கறதுக்கு. கோயில் அர்ச்சகரும் கோயில்ல உள்ள சமயக்காரரும் தான் கேட்டாங்க. 6 நாள் 7 நாள் பேசி இருக்காரு பாகவதம். 2 பேர் கேட்டாங்க. சாமிகிட்ட வந்தார் பரமாச்சாரியார்ட்ட. என்ன கனபாரிகளே, போய் பேசினேல எத்தனை பேர் கேட்டாங்க? இவருக்கு தாங்க முடியாத ஆத்திரம். சாமிகிட்ட எப்படி சொல்றது? அப்படி பார்த்தார். என்ன சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து 4 பேர் கேட்டாங்க. பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து 4 பேர்னா 2 பேர் தான் கேட்டிருக்கான். என்ன சம்பாவனை பண்ணாங்க? 32 ரூபா கொடுத்தாங்கன்னாராம். பரவாயில்ல, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஆனானப்பட்ட பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற பொழுது பகவத்கீதை உபதேசத்தை கேட்க ஒரு அர்ஜுனன் தான் கிடைச்சா, உனக்கு 2 பேர் கிடைச்சாங்களே. அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு அர்ஜுனன் தான் கிடைச்சான். இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு எவ்வளவு ஆள் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? விட்டுருவோமா? அதனால சொல்லணுமா இல்லையா? நான் காலையில பார்த்தேன், இழுத்தேன், முடியல, விட்டுட்டேன். சரிப்பா, முடியாது. எங்க ஊர்ல பாலசுப்பிரமணியம்னு ஒரு ஐயர். அவர் திருமந்திரத்தை பிராக்டிஸ் பண்றவர். எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட போனேன். இப்படி பண்ணனே, அப்படி ஆயிப்போச்சு. மடத்தனம் பண்ணிட்டியே என்னாரு. தினம் அதான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன செய்யறது? நல்ல வேளை மூச்சை விட்ட, இல்லைன்னா போயிருக்கும்னாரு. ஏன் யா முட்டாளே, எடுத்த எடுப்பிலையா இதை செய்யறது? 16:64:32 ரேஷியோ போடு. 1:4:2. ஒரு சுண்டுக்கு இழு, 4 சுண்டு வச்சுக்கோ, 2 சுண்டு விடு. இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் அதிகரிச்சுக்கோ, கொஞ்சம் அதிகரிச்சுக்கோ. 6-7 மாசம் கழிச்சு ஒரு அளவுக்கு வா அப்படின்னு சொன்னா, நீ முத நாளே 64 மாத்திரை உள்ள வச்சிருக்கவா முடியும்? வெடிச்சிருமுடான்னாரு. புத்தி வந்துருச்சு. இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். இப்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் பிராணாயாமா. ஏன்னா திருமந்திரம் கேட்டதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? பிராணாயாமா என்ன தெரியுமா? இந்த மூக்க மூடிக்கிடுங்க, வலது மூக்க. இடது மூக்கு வழியா முடிஞ்ச அளவுக்கு இழுங்க. 1 மெதுவா இழுங்க, விரட்டிட்டு இழுக்கப்படாது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் கடல் வெல்க. இந்த வேகம் வேண்டாம், இழுங்க. மூக்க பிடிச்சுக்க, உள்ள கும்பகம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு கும்பகம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. அப்புறம் இந்த மூக்க மூடிக்கிட்டு இந்த மூக்கு வழியா மெதுவா விடுங்க. ஒரு நாளைக்கு 16 முறை செஞ்சு பாருங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன டாக்டருக்கு பொழப்பு போயிடும். நம்மளாம் டாக்டருக்காகத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான், நமக்காகவா வாழ்றான்? பிராணாயாமம் பண்ணினால் டாக்டருக்கு பொழப்பு போயிடும். அதான் ஞானிகள். பகவான் ரமணர் பிராணாயாமம் பண்றார். புற்று கட்டி வந்துதான் கையில. நம்மளா இருந்தா அசந்து போயிருப்போம். பகவான் ரமணருக்கு கேன்சர் கட்டி பெருசா வந்துருச்சு.
சிரிச்சாராம். என்னன்னாங்களாம், சிவலிங்கம் உற்பத்தி ஆகியிருக்குன்னாராம். சுயம்புலிங்கம். நமக்கு இந்த ஞானம் வருமா ஐயா? பர்த்டே கொண்டாடுறேன் நானா பகவான் ரமணர்கிட்ட போய் பிறந்த நாள் சிரிச்சாராம். எந்த பிறவி பிறந்த நாள்னு கேட்டாராம். போன பிறவி பிறந்த நாளா, அதுக்கு முந்தின பிறவி பிறந்த நாளா, எத்தனை ஜென்மம் எடுத்தாச்சு? சரி, ரொம்ப முக்கியம். 3 செய்திகள் சொல்ல வேண்டும். 2வது செய்தி இது. 3வது செய்தி நமக்காக எளிமையாக சொன்ன செய்தி. சார், இந்நேரம் பேசிட்டீங்க, இப்போ திருமந்திரம் படிச்சதுனாலே கேட்டதுனாலே நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. எளிமையான பாட்டுக்களும் திருமந்திரத்தில் உண்டு, கடுமையான பாட்டுக்களும் திருமந்திரத்தில் உண்டு. ரொம்ப எளிமையான பாட்டுக்கள் உண்டு. ஒரு பாட்டு பாருங்க, ரொம்ப சாதாரணமான பாட்டு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, பலமுறை எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதை மீண்டும் மீண்டும் சொல்லலாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. வழிபாடு பண்ற பொழுது காலையில ஒரு பச்சிலை மட்டும் பகவானுக்கு வச்சா கூட போதும், ஒரு அடையாளம் தானே. சாப்பிடுற பொழுது எல்லாத்தையும் வைக்க விட்டு அது வரைக்கும் அவசரப்படப்படாது. சில பேர் கறி வச்சுட்டு திரும்பற பூரா உள்ள போயிருது, இலை தவிர எல்லாம் போயிருது. தப்பு, என்ன மன்னிச்சுக்கிடுங்க. பாரதத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் அபிமன்யு இறந்து போயிட்டான். அர்ஜுனன் சபதம் பண்றான், அபிமன்யுவின் இறப்புக்கு காரணமான ஜெகத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்துக்குள் கொல்வேன், இல்லாவிட்டால் நான் அக்னியில் பாய்ந்து இறந்து போவேன். அப்படி செய்யாவிட்டால் இன்னன்னார் போற நரகத்துக்கு நான் போவேன். ஒரு பட்டியல் போடுறான், நரகம் எது எதுன்னு. காய்கறிகளை வைத்து விட்டு சாதம் வைப்பதற்கு முன்னால் இறைவனை பற்றி வழிபாடு செய்யாமல் காய்கறிகளை எவன் எடுத்து சாப்பிடுகிறானோ அவன் போகக்கூடிய நரகத்துக்கு போவேன்னுங்கிறான். நான் ரொம்ப பேரை பார்த்தேன், அவன் வேகமா சாப்பிடுறான், பசி செய்யப்படாது. சாதம் வச்சு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு கும்பிடு போட்டு, பகவானே எனக்கு வயிற்று பசியையும் கொடுக்கணும், சோத்தையும் கொடுக்கணும். ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சாப்பாடு கிடைக்கல. ரொம்ப பேருக்கு சாப்பாடு இருக்கு, பசிக்கல, மாத்திரை போடுறான். 2 வேணும்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணு. பகவான் ஒன்னும் கேட்கல, அவரு சாப்பிட ஆரம்பிச்சாரு. சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளவு வைக்கிறோம் பிள்ளையாருக்கு, சாப்பிட்டாருன்னா அடுத்த வருஷம் வைப்போமா? பொன்னி அரிசி 40 ரூபா சார், வைக்க முடியுமா? நம்ம நாட்டில் விலைவாசி ஏறல, பறக்குது, பிடிக்க முடியல. பிள்ளையாருக்கு வைக்க மாட்டான். வச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் கூட முழுக்க திறக்க மாட்டான், கொஞ்சம் திறந்து ஆவி கூட அவருக்கு கொஞ்சம் கப்புனு மூடிடுவான். அது போதுமே, அதாவது செய்ய வேண்டாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுமாட்டுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து வச்சிரு, சாப்பிட்றவனுக்கு போய் சேரட்டும். சாதம் வேண்டாம், அதுக்குத்தான் பரமாச்சாரிய சுவாமிகள் பிடி அரிசி திட்டம் கொண்டாந்தார். உலகில் அரிசி போடுற பொழுது கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுக்கோ, அதை சேர்த்து விடு, பல பேர் சேர்ந்தா பல பேர் சாப்பிடலாம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. ஏன் இதுக்கு மேல சொல்ல முடியுமா? ஒண்ணு, ஆண்டவனுக்கு பச்சிலவை மாட்டேன், நமக்கு அந்த பழக்கமே கிடையாது, சரி போனா போது. பசுவுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரை வாங்கி கொடு, நம்ம பரம்பரையிலே கிடையாது, சரி போ. 3வது, யாவர் உண்ற பொழுது ஒரு கைப்பிடி சோத்தை எடுத்து வை, முடியாத காரியம், விலையவாசி ரொம்ப ஏறி போச்சு. யாரு வந்தா இன்னொரு இனிமையா பேசு, இதை விட எளிமையா யாராவது சொல்ல முடியுமா ஐயா? எப்பவும் இனிமையாக பேசு. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வணங்குவது. திருமந்திரத்திலே நிறைய பாட்டுக்கள், இது மிகவும் எளிமையான ஒரு பாடல். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. ஏன் தமிழ் செய்யுமாறே என்னாரு? நம்மாழ்வாரையும் திருமூலரையும் ஒப்பிட்டு பார்க்கணும். முடிச்சிடறேன். நம்மாழ்வாரையும் திருமூலரையும் ஒப்பிட்டு ஒரு செய்தி. மதுரகவி ஆழ்வார் இங்கே வாழ்ந்தவர். நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டு வட இந்தியாவுக்கு போனார், பெருமாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு. பத்ரிநாத் போயிட்டார்.
பத்ரியில போய் பெருமானை பார்க்கிறார். ஆனா அங்க ஜோதிமயமாய் காட்சி அளிக்கிறது ஏதோ ஒன்று. அங்கே உள்ள ஒரு பெரியவர் சொன்னார், இந்த ஜோதி எங்கே போகிறதோ அங்கே போ, உன் குருநாதன் காட்சி கொடுப்பான். பத்ரியிலே தெரிந்த ஜோதி அங்கிருந்து புறப்பட்டு போகுது. மதுரகவி ஆழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு வரார். இவரு வடநாட்டுக்கு போனார், தென்னாட்டில இருந்து. அந்த ஜோதி வடநாட்டில இருந்து தென்னாட்டுக்கு வருது. நேர வந்தது, திருநெல்வேலி வந்தது, ஸ்ரீவைகுண்டம் வந்தது, ஆழ்வார் திருநகரிக்கு வந்து ஒரு புளிய மரத்து பொந்துல போய் அடங்கிருச்சு. புளிய மரத்து பொந்த பார்க்கிறார், ஒரு குழந்தை உள்ள படுத்து கிடக்கு. நம்மாழ்வார். நம்மாழ்வார் பேர் பார்த்தீங்களா? அவர் நம்மாழ்வார். பகவான் கண்ணன் 4 வர்ணத்திலும் அவதாரம் செய்தான். பெருமாளுக்கு 4 அவதாரம். அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். அரசனாக அவதாரம் செய்தது ராமாவதாரம். அந்தணராக அவதாரம் செய்தது பரசுராம அவதாரம். வணிகனாக அவதாரம் செய்தது கிருஷ்ணாவதாரம். வேளாளனாக அவதாரம் செய்தது நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய பொந்துல வந்து சேர்ந்துருச்சு. இந்த குழந்தை அப்படி படுத்து கிடக்கு. மதுரகவி ஆழ்வார் ரொம்ப படிச்சவர். இந்த குழந்தை தூங்குதா இல்லையா? ஒரு கல்லை தூக்கி போட்டார். அப்படி வெளியில முழிச்சு பார்த்தது. ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த குழந்தைக்கு ஞானம் இருக்கா? கேள்வி கேட்கிறார். செத்தத்தினுள்ளே சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? உங்களுக்கு புரியுதா? செத்தத்தினுள்ளே சிறியது, இந்த உடம்பு சாக போற உடம்பு, இதுக்குள்ளே சிறியதாக இருக்கிற ஆன்மா ரொம்ப சிறியது. பிறந்தால் அந்த ஆன்மா எதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கே இருக்கும்? சுருக்கமா சொல்லவா, உடம்புக்குள்ளே உள்ள உயிர் எதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கே இருக்கும்? அந்த குழந்தை பார்த்தது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். அந்த உடம்புக்குரிய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு உடம்புக்குள்ளே இருக்கும். நாயுடைய ஆன்மா நாய்க்குரிய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நாய் உடம்பில் இருக்கும். நம்முடைய ஆன்மா நமக்குரிய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நம் உடம்பில் இருக்கும். அப்ப என்ன தெரியுது? அத்தை தின்றுன்னாரு. அது என்ன தின்று? உயிர் உடம்பை தின்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப சாப்பிடுமா, இனிமே போதுங்கிற பொழுது உடம்ப போட்டுருமா. யாரு சொன்னா? நம்மாழ்வார். திருமூலர் திருமந்திரம் பாருங்க. அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வித்தனர். அத்திப்பழத்தையும் அரைக்கீரை வித்தையும் கொண்டே வச்சானா. அத்திப்பழம்னா என்ன? உடம்பு. அரைக்கீரை வித்துன்னா என்ன? கீரை விதை மாதிரி இருக்கிறது உயிர். ரெண்டையும் வந்து கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வித்தனர். உடம்புல உயிர் எங்கே இருக்கு? எல்லா இடத்திலையும் தான் இருக்கு. அதான் கொத்தி உழைப்பெய்து, கொத்தி பண்ணி கொத்தி எல்லா இடத்திலையும் உயிர் இருக்காப்புல தெரிகிறாப்புல வச்சு விட்டான். ஆமா, உடம்புல உயிர் எங்கே இருக்கு? திருமந்திரம் படிக்கிறோம்ல, இங்கே இருக்கான். புருவ மத்தி கண்புறவிலாது நடு கண்புரு ஒப்பூட்டு கையறவிலாது நடு கண்புரு ஒப்பூட்டு. கண்புருவ பூட்டு வள்ளற் பெருமான் சொல்றார். நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். உயிர் இந்த இடத்துல இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வித்தனர். அத்தி பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண. அத்திப்பழமாகிற உடம்பை அரைக்கீரை வித்தாயிருக்கிற உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டது. கடைசியிலே முழுக்க உண்டதும் போட்டு விட்டு போய்விட்டது. கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. இதை கத்திக்கொண்டே எடுத்த பெருமக்கள் காட்டுல கொண்டே போட்டுவிட்டான். அப்போ எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும். நம்மாழ்வார் இவர் என்ன சொல்கிறார்? அத்தி பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண. 3000 பாட்டுக்கள், எளிய பாட்டுக்கள், அருமையான பாட்டுக்கள், நிறைய செய்திகள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். யாரு சொன்னான்னு கேட்டா அறிஞர் அண்ணாங்கிறான் நம்மாளு. அது அவர் வெளியில கொண்டாந்தார். உண்மை. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமன் இல்லை சொன்னது யாரு? திருமூலர். வாழ்வதற்கான வாழ்க்கை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அதனாலே 3000 பாட்டு எனக்கு 8:30க்குள்ள நிறுத்த வேண்டும். அதிகபட்சம் ஆகிவிட்டது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டேன். ஒன்றவன் தானே என்று தொடங்கினது அந்த பாட்டு. ஒருவனே தேவனும் என்றவர் நம்முடைய திருமூலர். படியுங்கள்,
உடம்புக்கு நல்லது, ஆன்மாவுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. அறநெறிகளை சொன்னவர் திருமூலர். இருந்து கேட்ட பெருமக்கள் திருவடிகளுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து